வணக்கம் நண்பர்களே, இது உங்களுக்கு பிரகாஷ் ஆக்ஷனில் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்கறோம்னா, ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு திரைப்பட டேரக்டர், ஒரு மிஷ்கின்ற ஒரு டேரக்டரு ஒரு நிகழ்ச்சி, அதாவது பட வெளியீட்டு விழாவை ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் என்ன பேசுகிறான்றதை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் வீட்டில் போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கோவிலுக்குலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோவிலுக்குலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறவங்க மாதத்துக்கு ஒரு 3 படம் போய் பார்க்கணுன்னா அது குடும்பமே இல்லைன்றான். நீங்கள் கோவிலுக்கு போகாதீங்க, தியேட்டருக்கு போங்கன்றான். அதாவது கோவிலை விட தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்குறது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததான்றதை நம்ம தான் சிந்திக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் க்யூவில் நிற்கிறதுக்கோ இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் க்யூவில் டிக்கெட் வாங்குறதுக்கோ நம்ம நிற்க மாட்டோம். ஆனால் தியேட்டரில் போய்ட்டு 2.5 மணி நேரம் ஒரு கூத்தாடி நடித்த படத்தை பார்க்கணுன்னா நம்ம அதுக்கு எத்தனை மணி நேரம் வேணால் அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு க்யூவில் நின்று வாங்கி பார்ப்போம். இதற்கெல்லாம் நம்ம முதல் காரணமே நம்ம தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா தியேட்டரில் இப்போ ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு ரோகிணி தியேட்டரில் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஆட்டோவுக்கு பார்க்கிங் விட முடியாதுன்னு சொல்கிறான். இந்த வீடியோவில் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு வயசானவர், ஒரு அப்பா அம்மா, ஒரு ஃபேமிலியாக தியேட்டருக்கு போகிறாங்க. அவங்க பையன் எதிர்க்கும், அவங்க அப்பா விட மாட்டான். எதுக்குன்னா லிங்கி கட்டினான்ற ஒரே காரணத்துக்கு தியேட்டரில் உள்ள விடலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு தியேட்டரில் 150 ரூபா நம்ம டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறோன்னா ஒரு பெரிய பெரிய மாலில், பிவிஆர் மால்லாம் தியேட்டரில் அதே 2.5 மணி நேரம் படத்தை விட்டு வெளில வருமோ அதே 150 ரூபா நம்ம பே பண்ணி ஆகணும் சினிமா தியேட்டருக்கு. ஆனால் ஐரோப்பிய நாடுகளெல்லாம் எல்லா மால்லையும் பார்க்கிங் வாங்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கொடுமைலாம் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வாங்க 20 ரூபா பப்ஸு அங்கே 100 ரூபாய்க்கு விற்பான். ஒரு பாப்கார்ன் நீங்கள் 30 ரூபா வாங்குகிற பாப்கார்ன் அங்கே 200 ரூபாய்க்கு விற்கிறான். இதை எல்லாம் எத்தனை தயாரிப்பால் எத்தனை ஹீரோயின் தட்டி இதை அறிக்கையாக வெளியிட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்கள். ஒரு கதாநாயகன் மினிமம் சின்ன கதாநாயகன் கூட இன்றைக்கி 10 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்க. விஜய் அஜித்லாம் 150 கோடின்றாங்க. இப்போ சமீபத்தில் ரஜினிகாந்த் ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளம் வாங்குன்றாங்க. இதில் எத்தனை நடிகர் இந்த மாதிரி பார்க்கிங் டிக்கெட் வாங்காதீங்க, விலையை அதிகமாக வச்சு விற்காதீங்கன்னு ஒரு அறிக்கை விட்டுருப்பாங்க. விட மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அவன் நடிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். ரசிகருக்கு நம்ம தான் போய் எப்படி நாசமாக போனால் நமக்கு என்ன? அவன் பணம் கொடுக்குறான், படம் பார்க்குறான். ஆனால் நம்ம படம் எடுக்கிற டிக்கெட்டால் தான் அவனுக்கு அவ்வளோ பணம் அங்கே போகுது. அதை நம்ம யாருமே யோசிக்கிறதே இல்லை. ஆனால் அப்படிலாம் இதெல்லாம் மீறியும் ஒரு தயாரிப்பாளர் தியேட்டருக்கு கோயிலுக்கு போகாதீங்க, தியேட்டருக்கு போங்கன்றான் இந்த தமிழ்நாட்டில். இதையும் நம்ம கடந்து தான் போகிறோம். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் இவன் மேலே கண்டிப்பாக ஒரு வழக்காச்சும் பதிவு பண்ணணும், இல்லை மன்னிப்பு கேட்க வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மிஸ்கின்ன்ற டேரக்டர் ஒன்றும் ஒரு புரட்சிகரமான டேரக்டர் கிடையாது. அவன் எடுத்த படத்தில் குடும்பத்தோடய பார்க்க முடியாத கேவலமான படங்கள் தான். அஞ்சாதே, சைக்கோ, இந்த மாதிரி படம்லாம் கொடூரமான படம் தான் எடுத்துருப்பான். அவன் படத்தில் ஒன்று கூட ஃபேமிலியாக பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு நம்ம அவனுக்கு பேச தைரியம் கொடுத்துருக்கோன்னா அவனை இந்த பொது மேடையில் நின்று நான் பேசுன தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்க வைக்கிற அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எந்த ஒரு சினிமா கூத்தாடியும் இந்த மாதிரி முதல்ல தயவு செஞ்சு பேசுகிறத நிப்பாட்டணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.